உள்ள விவரத்தை பலகையில அதாவது வெளிப்படுத்தும் போது, பொது தளத்துல வெளிப்படுத்தும் போது அப்ப அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு இது எல்லாமே தர்கா சொத்து, இந்த சொத்தை விட்டு போயிருக்கு அப்படின்னு அந்த தர்கா சொத்துகள் மீண்டும் இணையறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கெசட்ல வந்திருக்க சொத்து மட்டுமே தர்கா சொத்துக்கள் இல்லை, அது இல்லாம கணக்குல விடுபட்ட சொத்துக்கள் நிறைய இடத்துல இருக்கு. முக்கியமா ஏழை மக்கள் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில சில தகவல் வருது, தர்கா இடத்துல கட்டடம் கட்டி மக்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு. அப்ப தரிசா கிடக்கக்கூடிய எதுவுமே விவசாயம் நடக்காத சில பகுதி இருக்கு. அந்த இடத்துலலாம் நம்மளுடைய சமுதாய மக்கள் இன்னைக்கு ஒரு 200க்கு மேற்பட்ட தாய்மார்கள் பாத்தீங்கன்னா இடம் இல்லாம இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் 2-3 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்களுக்குலாம் வீடு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், இடம் கொடுக்கறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இந்த பைபாஸ்